ஏன் இந்த நகை இன்னும் இங்கே இருக்கு? எடுத்து கொடுத்து விட வேண்டியதானே? எல்லாரும் வீட்டு நகையும் பாதுகாக்கிறதுக்கு நான் எங்க என்ன பேங்க் லாக்கரை வச்சு நடத்திட்டு இருக்கேன். வர வர இந்த வீட்டுல என் பேச்சுக்கு மரியாதை எல்லாம் போச்சு. எல்லாம் ஒண்ணு சேரணும்னு ஆசை இருந்தா அங்க போய் தொலைய வேண்டியதானே? நகை தானே கண்ணுல காமிச்சு என் மனசை மாத்திர வேலையெல்லாம் இங்க வேணாம். இங்க பாரு, தலைகளா நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, இந்த நகைக்கெல்லாம் நான் மனசு மாற மாட்டேன். அப்படி ஒண்ணுன்னா வக்கத்த பரம்பரையில பிறக்கல. இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த நகை பிடிக்கலனா தூக்கி வெளியில போடுங்க. இல்லையா அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கையில ஒப்படைச்சிட்டு வாங்க. அவரை நான் எங்கேயும் தேட முடியாது. நான் என்ன அவர்கிட்ட அட்ரஸ், போன் நம்பரு எல்லாம் வாங்கி வச்சுட்டா இருக்க. அவரா திரும்பி வந்து எடுத்துட்டு போனாதான் உண்டு. இல்லனா அந்த நகை அங்கேதான் இருக்கும். அடியே, அவனை தேடி நான் எதுக்கு அலையன? ஒன்னது வச்சான்ல, வரட்டும். நானே அவனை அடிச்சு இந்த நகையை தூக்கி அவன் மூஞ்சில ஏறிடுறேன். அப்படி உங்களுக்குள்ள டீல் வச்சிருந்தா என்கிட்ட எதுக்கு கொண்டு வரீங்க? அதை நீங்களே எடுத்து கொடுத்து விட்டுருங்க. ஆனா எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு செலவு பண்ணி 6 பவுன் நகையை உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காருன்னா எதுக்கு? இந்த தங்கமாவது உங்க தங்கமான மனச மாத்திராதாங்கிற ஒரு நப்பாசைதான். இந்த தங்கம் பெருசு இல்லைங்க. உங்க கோவத்துக்கு முன்னாடி, உங்க மானத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி இந்த தங்கம் பெருசு இல்லதான். அது எனக்கும் தெரியும், எங்க அண்ணனுக்கும் தெரியும். ஆனா இந்த தங்கத்துல கூட எங்க அண்ணன் மேல வச்சிருக்கிற அன்பு ஒளிஞ்சிருக்கு, அக்கறை ஒளிஞ்சிருக்கு, எங்க அண்ணனோட வாழ்க்கை ஒளிஞ்சிருக்கு. என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் எங்க அண்ணன் இங்க வந்திருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. கெடுக்கணும்னு நினைச்சிருந்தா 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பைத்தியக்காரனாலே விட்டுட்டு என்னை தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்போ கூட எங்க அண்ணன் உங்க முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்க யோசிக்கிறாருன்னா அது பயத்துல இல்லைங்க, உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை, அந்த பாசத்துக்கு முன்னாடி இந்த தங்கம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இப்ப கூட சொல்லுங்க, அந்த நகையை நான் தூக்கி போட்டுறேன். எங்க அண்ணன் என் மேல வச்சிருந்த பாசத்தை விட எங்க ஊர் மேல வச்சிருந்த பாசம் தான் அதிகம். அதனாலதான் எங்க ஊர்ல இருக்கிற டீ கடையிலே கடந்தா, எந்த வேலைக்கும் போகாது. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சிங்கப்பூருக்கு போனா. அதுவும் எதுக்கு? தங்கச்சிக்கு செய்ய முடியாதத செய்யணுங்கிறதுக்காக தான் உழைச்சு சம்பாதிச்சு வந்து நிக்கிறான். உங்களுக்கு செய்யறதுக்காக. அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசலங்க. நம்ம வீட்ல அவன் வந்து மறுக்கி மறுக்கி நிக்கிறப்போ அவன் கண்ணுல ஒரு பாசமலர் தெரியுது. அதை என்னால தாங்க முடியலங்க. அழுகாதம்மா, என்னால தாங்க முடியல. யாரும் அழுகாதீங்க. இங்க பாருமா, உங்க அண்ணனை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா உன் தாய் மாமே பேசின பேச்சு இருக்கு பாரு, என்னால எந்த காலத்துல ஏத்துக்க முடியாது. ஆமாங்க, என் அண்ணனை மட்டும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னா. அதத்தான் மன்னிச்சுட்டேன் விடு. ஆனா உன் தாய் மாமனை மட்டும் மன்னிக்கவே முடியாது. அவன் இதுக்கெல்லாம் மூலகாரம். நீ கல்யாணம் பண்ணலைன்னா கூட பரவாயில்லடா, இந்த ஊரை எப்படி தாண்டிறேன்னு பாத்துறேன். அந்த குசும்பு தாண்டி வந்த தாய் மாமே, அவனை மட்டும் மன்னிக்கவே முடியாது. மேடம் வாங்க சதீஷ். வணக்கம் மேடம். மேடம், இதுவரைக்கும் நாம எடுத்து வச்ச ஸ்டெப் எல்லாமே நல்ல வெற்றிகரமா போயிட்டு இருக்குது.
பாதி இடத்துல உங்க பேர் எழுதியாச்சு, மீதி இடத்துல எழுதணும். அதுக்கு நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். என்ன அடுத்த ஸ்டெப்? பேங்க் லோன் தான். நான் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். அவரு அப்ளை பண்ண சொன்னாரு, அப்ரூவ் பண்றதை நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. மேடம், அப்புறம் இன்னொரு விஷயம், கண்டிப்பா அந்த லோன் கன்ஃபார்ம் மாதிரி தான். மாதிரி என்ன மேடம் மாதிரி? கன்ஃபார்ம் தான். அப்புறம் மேடம், இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் நான் மூவ் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த ஃபார்ம் கூட நீங்க 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட், பத்திரத்தோட டீடைல், ஐடி, இதோட ஜெராக்ஸ் எல்லாம் இது கூட வைக்கணும். ஸோ அந்த ஜெராக்ஸ் மட்டும் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் இதோட மூவ் பண்ணிப்பேன். அப்புறம் நான் ஒன்று கேட்க மறந்துட்டேன், இந்த வீடு உங்க பேர்ல தானே இருக்கு? இல்ல, அவர் பேர்ல இருக்கு. என்னாச்சு சதீஷ்? காரியமே கெட்டு போச்சு மேடம். வீடு யார் பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல தான் நம்ம லோன் வாங்க முடியும். என்ன மேடம் இப்படி வெள்ளந்தியா இருக்கீங்க? இந்நேரம் அந்த வீட்டை உங்க பேருக்கு மாத்திருக்க வேணாமா? என் பேர்லயே எழுதிடலான்னு தான் சொன்னாரு. நான் தான் வேண்டாம், உங்க பேர்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். அப்ப எனக்கு இந்த அளவுக்கு விவரம்லாம் கிடையாதே. வேணும்னா எனக்கு ஊர்ல ஒரு இடம் இருக்கு, அத பேங்க்ல சப்மிட் பண்ணிடலாமா? மேடம், ஊர்ல இருக்க இடத்துக்கு எவன் மேடம் 2 கோடி ரூபா லோன் தருவான்? இந்த பாருங்க மேடம், வேற வழியே இல்ல, சிவகுரு சார் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அப்போ இந்த இடம் கண்டிப்பா எனக்கு இல்ல. நம்பிக்கை தளர விடாதீங்க மேடம். இவ்வளவு தூரம் தாண்டிட்டோம், இதையும் தாண்டிடுவோம். இல்ல சதீஷ், இது நடக்கிறது இல்ல. அவர் ஏற்கனவே இந்த லேண்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுக்கே ரொம்ப கடுப்புல இருக்காரு. இதுல கையெழுத்து எப்படி போடுவாரு? கண்டிப்பா போட மாட்டாரு. இதுக்கு வேற வழியே இல்லையா சதீஷ்? மேடம், முதல்ல நம்ம பிளான் போட்டு ரூட்ல டிராவல் பண்ணுவோம், கையெழுத்து வாங்கிட்டு அப்படியே நம்ம லோன் வாங்குவோம். அப்படியே அந்த ரூட் சரியா வரலன்னு வைங்க, அதுக்கும் வேற ரூட் இருக்கு. அண்ணன் இல்லைன்னா தம்பி. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். நல்லது எனக்கு நடக்கிறப்பதான் நியாயம், தர்மம், இது சரி அது தப்புன்னு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அவர் கண்டிப்பா கையெழுத்து போட மாட்டாரு. மேடம், உங்களுக்காக நான் எவ்வளவோ செஞ்சுட்டேன், இதை செய்ய மாட்டேனா? முதல்ல அந்த ஃபைலை பிடிங்க மேடம். இதை வச்சுட்டு நீங்க வீட்டுல இருங்க, சார் வீட்டுக்கு வருவாரு, வந்த உடனே கையெழுத்து போடுவாரு. எப்படி சதீஷ்? மேடம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூட் இருக்கு. அந்த ரூட்ல நம்ம போனா அவங்களை ஈஸியா நம்ம மடக்கிடலாம். ஆனா வாழ்க்கையில சில பேரை மறக்க முடியாதவங்களும் இருக்காங்க. யார் சதீஷ்? வேற யார் மேடம், நீங்க தான். வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்கேன், ஒரு கப் காஃபி கூட இதுவரை கொடுத்ததே இல்லையே. சாரி சதீஷ். நோ ப்ராப்ளம் மேடம். நல்ல ஸ்ட்ராங்கா போடுங்க மேடம். சொல்லுங்க. நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேங்க. கொஞ்சம் இருங்க, இத வெளியில வரேன். ஓகேங்க. வாங்க. இந்தாங்க நீங்க கேட்ட பணம். ஐயோ, எனக்கு பணம்லாம் வேண்டாங்க. ஏங்க? எங்க அண்ணன் கிட்ட பணம் கேட்டேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா நீங்க எனக்காக கஷ்டப்பட்டு பணம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்க நல்ல மனசு யாருக்குமே வராதுங்க. அதிகபட்சமா 1 மாச பழக்கத்துக்காக உதவி பண்ற மனுஷனை நான் இன்னைக்கு தாங்க பாக்குறேன். நான் அன்னைக்கு கண் கலங்கி நின்னுட்டு இருந்தப்ப யாருமே இந்த உலகத்துல நமக்காக உதவி பண்ண இல்லையான்னு ரொம்ப வருத்தப்பட்டேங்க. அதே நேரத்துல நீங்க நம்பிக்கையா பேசினது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. உங்ககிட்ட பணம் வாங்க என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. நான் உங்களை அலைய வச்சிட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லைங்க, நான் இத போன்லயே சொல்லிருக்கலாம். ஆனா எனக்காக கஷ்டப்பட்டு பணம் ரெடி பண்ணிட்டு வந்த உங்களை மரியாதை இல்லாம போன்லயே பேசி அனுப்புறது சரியா இருக்காது. அதுக்காகத்தான் உங்களுக்கு நன்றி சொல்லதான் உங்களை இங்க வர சொன்னேன். வேற எங்கேயாவது பணம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க. எனக்கு பணம் கிடைக்காம எக்ஸாம எழுதாம விட்டாலும் பரவாயில்லைங்க. ஆனா எனக்கு பணம் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எதுக்காக எங்கிட்ட பணம் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆட்டோக்காரங்கிறதாலயா? அதெல்லாம் இல்லைங்க. நமக்குள்ள இருக்கிற உறவு டிரைவர் பேசஞ்சருக்கு நடுவுலயே இருந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது வேற அர்த்தத்துக்கு போய் நின்னுடக்கூடாது பாருங்க. என் வாழ்க்கையில நான் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் போற வழி எப்பவும் சரியான பாதையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கிட்டா நான் வேற அர்த்தத்துல பழகிடுவேன்னு நீங்க பயப்படுறீங்க. இல்லைங்க, எனக்கு இந்த டிரைவர் பேசஞ்சர் உறவுல உடன்பாடு இல்லைங்க. அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்டாவது நினைச்சு இந்த பணத்தை வாங்கிக்கிங்களேன்.
உங்க ஃப்ரெண்டா கூட என்ன நினைக்க முடியாதுன்னா அதுலயும் ஏதாவது சிக்கல் இருக்கா? உங்களுக்கு வேணும்னா உதவி பண்றதுக்கு ஒரு அண்ணனா, லவ்வரா, ஹஸ்பண்டா, அப்பாவாவோ இருக்கணும்னு அவசியம் இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு ரீசன் போதுங்க. என்னோட நம்பரை உதவி கேட்குறவன் மொபைல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா போதும். வேற எந்த உறவும் தேவையில்லைங்க. நீங்களே நினைச்சாலும் நான் எந்த அர்த்தத்திலையும் உங்ககிட்ட பழக மாட்டேன்னு உத்தரவாதம் தரேங்க. ப்ளீஸ் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. இன்னும் என்னங்க? இல்லங்க, கடன் அன்பை முறிக்கும்னு சொல்வாங்க. உங்களை மாதிரி ஒரு மனுஷனோட ரிலேஷன்ஷிப்பை இந்த பணத்தினால கெட்டு போயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். இது கடன் இல்லைங்க. இல்லைங்க, கடனா மட்டும்தான் நான் வாங்கிக்குவேன். சரி, நீங்க கடனாவே வாங்கிக்கோங்க. ஆனா நான் இந்த பணத்தை திரும்ப கேட்டு உங்ககிட்ட சண்டையெல்லாம் போட மாட்டேன். வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ். அப்பா, இந்த பணத்தை ரெடி பண்ண கூட நான் இவ்வளவு கஷ்டப்படலைங்க. ஆனா நீங்க வாங்குறதுக்குள்ளதான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. நான் சீக்கிரமா திருப்பி கொடுத்துட்றேங்க. நீங்க பொறுமையாவே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தயவு செஞ்சு இனிமே என்ன ஃபீலிங் எல்லாம் பேச வச்சிடாதீங்க. என் மூஞ்சிக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். அப்ப இது உங்க வீடு இல்லையா? எங்க வீட்டுக்கு வர சொன்னா அண்ணன் திட்டுவான். அதனால தான் இங்க வர சொன்னேன். இது என் ஃப்ரெண்டோட வீடு. அப்ப வாங்க, ஒரு ஆட்டோக்காரனா உங்களை உங்க வீட்டுல விட்டுறேன். வேண்டாங்க, என் ஃப்ரெண்ட் என்ன வண்டியில டிராப் பண்ணிடுவா. நீங்க கிளம்புங்க. இவ்ளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க, நான் வரேன். சரி. பேஷண்ட் ஓகே டாக்டர். வாமா, எப்படி இருக்க? ஃபைன் டாக்டர். கொஞ்சம் மூச்சை இழுத்து விடு. வாமிட் அதிகமா இருக்குமே? ஆமா டாக்டர். தலை சுத்தல், மயக்கம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமா டாக்டர். எனக்கு வர வர பயமா இருக்கு டாக்டர். குழந்தை வளர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் நாள் தள்ளி தள்ளி போக ரொம்ப சிக்கலாயிடும். இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? அதை விடு. டேப்லெட்ஸ் எழுதி தரேன். ஃபுட்டை டைமுக்கு எடுத்துக்கிட்டு டேப்லெட்ஸ் போட்டுக்கோ. ரொம்ப ஸ்ட்ரெயின் உள்ள வேலையெல்லாம் செய்யாத. கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் தள்ளி போடுமா. எல்லாரும் இதுதான் சொல்றாங்க, ஒரு குழந்தைய பெத்துக்கோன்னு. யாருக்கும் என் சூழ்நிலை புரியல. நான் என் சிவானி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அதுக்குள்ள ஏதாவது சிக்கல் வந்துடும். நானும் அதை தான் யோசிக்கிறேன். நாள் தள்ளி போய் அபார்ட் பண்ணா இதுவும் பெரிய சிக்கலாயிடும். பேசாம இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு ஒரே தடவையா ஃபேமிலி பிளானிங் பண்ணிடலாம். டாக்டர், என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு உங்க ஹாஸ்பிட்டல்ல விட்டா வேற ஹாஸ்பிட்டல் இல்லையா? காசு கொடுத்தா நான் எங்க போய் வேணாலும் அபார்ட் பண்ண முடியும். இங்க வந்து இப்படி கத்தி பேசுறதா இருந்தா ப்ளீஸ். இங்க பார் வேணு, நான் இங்க ஒன்னும் அபார்ஷன் பண்றதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலை நடத்தல. இது என்னோட பேஷன். உன்னோட கேரியரோட விளையாடும் போது உனக்கு வர கோவத்தை விட எனக்கு அதிகமாவே வரும். நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், பிரசாத் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா, அபார்ஷன் பண்றேன்னு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அதில்ல டாக்டர், அவரு இதுக்கு தயாரா இல்ல. எல்லாருடைய ஆசையும் கனவையும் உடைச்செறிஞ்சிட்டு அப்படி என்ன நீ வாழ்க்கையில சாதிச்சிட போற? கேரியர், லட்சியம் எல்லாம் உயிர் இருக்கிற வரைக்கும் தாமா. செத்துட்டா நம்மளோட சேர்த்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க தெரியுமா? டாக்டர், என்னோட முழு பிரச்சனை கரியர் இல்ல, சிவானி தான். அவளுக்கு நான் நல்ல அம்மாவா இருக்கணும். இது வரைக்கும் அப்படி இருந்த நானு தெரியல.
ஆனா இனிமே இருக்கணும். அவளுக்கு பாப்பா பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அவ மனசுக்குள்ள ஏகப்பட்ட கனவுகளோட இருக்கா. அத வளர விடக்கூடாது. அது பெரிய ஏமாற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணும். அவளை நான் கண்டிப்பா கன்வின்ஸ் பண்ணிடுவேன். எல்லாம் அவளுக்கு தானே. அவ சீக்கிரமே புரிஞ்சுப்பா. உன் பொண்ணுக்கு முதல்ல புரிஞ்சுக்கிற பக்குவம் வந்தா புரியவை. அப்புறம் அபார்ஷன் பத்தி பேசலாம். எதுக்காகவும் நான் உன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்க முடியாதுமா. எனக்கு நீ ரொம்ப முக்கியம் வினோ. நான் உன் வயசு சூழ்நிலை எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கேன். என்னால உன்னை நிச்சயம் புரிஞ்சுக்க முடியும். நீ உன்னை சுத்தி இருக்கிற உலகத்தை புரிஞ்சுக்கமா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர். ரொம்ப அழுக வருது. யார்கிட்ட சொல்லி அழுவுறதுன்னே தெரியல. மனசு ரொம்ப சுமையா இருக்கு. என் லைஃப்ல அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்த இத்தனை வருஷத்துல இப்போ நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். நாளுக்கு நாள் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு இருக்கு டாக்டர். இங்க பாரு வினோ, ரொம்ப போட்டு குழப்பிக்காத. நான் உன் நல்லதுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். என்ன கன்வின்ஸ் பண்றதை விட நீ உன் ஹஸ்பண்ட் பொண்ண கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணு. அவங்க தான் உன் கூட கடைசி வரைக்கும் வாழ போறாங்க. அவங்களுக்காக தான் நீயும் வாழணும். ரிலாக்ஸ். போய் வீட்ல பிரசாத் கிட்ட பேசு. ஓகே, டேக் கேர். சார் வணக்கம் சார். வாயா. சார் உங்களுக்காக ஒரு ஃபாரின் பாட்டில் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் சார். அதெல்லாம் வேண்டாயா. என்னாச்சு சார்? நான் இப்ப குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். ஏன் சார்? எதுக்கு நான் குடிச்சு என் உடம்பை கெடுத்துக்கிட்டு குடும்பத்தை நடுரோட்டில் நிறுத்தணும்? அதனால தான் இதெல்லாம் விட்டேன். இப்போ அதெல்லாம் எதுக்கு நீ ஞாபகப்படுத்துற? வேற ஏதாவது விஷயம் தான் பேசு, இல்லைன்னா கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்குயா? அதான் குடி நிப்பாட்டிட்டேன்னு சொன்னீங்களே, அதுதான் சார். சார் அப்புறம் இன்னொரு விஷயம். நாம ஒரு லேண்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம்ல சார்? அது நான் இல்லை, என் பொண்டாட்டி. அட போங்க சார், யார் கொடுத்தா என்ன, ரெண்டும் ஒன்று தானே. சரி விஷயத்த சொல்லு. சார் இப்போ அந்த லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயிருக்கு சார். அதுக்கு பணம் வேணுமே. என் பொண்டாட்டி எல்லா பணத்தையும் கொடுத்துட்டாளா? இல்லை சார், லோன் விஷயமா தான் நான் மேனேஜர்கிட்ட பேசினேன். உங்கள் பேரை தான் சார் சொன்னேன். அமௌண்ட் எடுத்துகிட்டு போக அவரே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கடன் வேண்டாம், வாங்கினா திருப்பி கட்ட முடியாது. அப்புறம் ஏன் தேவையில்லாமல் இழுத்து விடுற? சார் லோனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. டீட்டெயிலாக நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். செட்டியார் வேலை முடிஞ்சோடனே செட்டில் பண்ணிடலாம் சார். முதல்ல வேலை முடியட்டும், கையில் காசு வந்த உடனே எல்லாத்தையும் பிளான் பண்ணலாம். என்ன சார், ஒரு கம்பெனிக்கு ஒன் ஆஃப் த எம்டியா இருந்துட்டு ஒரு சின்ன பிசினஸ் கூட பண்ண தெரியாம இருக்கீங்களா சார்? சார் இப்போ யார் சார் கையில் காசு வச்சுட்டு பிசினஸ் பண்றாங்க? ரிலையன்ஸ் இருந்து வால்மார்ட் வரைக்கும் இங்க இருந்து அங்க வாங்கி அங்க இருந்து இங்க வாங்கி தான் சார் பிசினஸே பண்றாங்க. அம்பானியை வந்து இந்தியாவிலே பெரிய பணக்காரன்னு சொல்றோம். அவருக்கே 2000 கோடி ரூபாய் பேங்க்ல கடன் இருக்கு சார். நீங்க என்னடானா 2 கோடி ரூபாய் கடன் வாங்குறதுக்கு ரொம்ப தான் யோசிக்கிறீங்க சார். கையில் பணத்தை வச்சுட்டு பிசினஸ் பண்ணணும்னா பெட்டி கடன் தான் சார் வைக்கணும். இப்போ எல்லாமே லோன் அண்ட் கிரெடிட் தான் சார். இவ்வளோ சார், எனக்கே பேங்க்ல 20 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா பாருங்களேன். திருப்பி கட்டாதவனா தைரியமா லோன் வாங்கிட்டு இருக்கலாம். ஒழுங்கா கட்டுற நீங்க எதுக்கு சார் பயப்படுறீங்க? இங்க பாரு சதீஷ், லோனை வாங்கிட்டு கட்டாம போனா நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? போங்க சார், நீங்க வேற. அவன் 5 அட்ரஸ் வச்சுட்டு 5 லோன் வாங்கி கட்டாம ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க என்னடா லோன் கட்டுறதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சரியாவே பிசினஸ் தெரியல சார். ஏமாத்துறது தான் பிசினஸ்னா அது எனக்கு தெரியவே வேண்டாம்.